எத்தனை பேர் இங்கே வச்சு இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். இந்த ஒவ்வொரு கண்ணிலையும் ஒவ்வொரு பேர் இங்கே இருந்துக்கிட்டா குட்டிமா. ஆனால் இதெல்லாம் இருக்கான்னு தெரியாது, குண்டெல்லாம் இருக்குமான்னு தெரியாது. நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப இதில் வந்து குண்டு இருக்கும், இதை ஹீட் பண்ணி போட்டால் ஏதோ ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. கேள்விப்பட்டுக்கிறேன், பட் ஆனால் இருக்கனாலாம் தெரியாது. எப்படி டைரக்ஷன் பற்றியா இங்கே இந்த மாதிரி யாராவது எதிரிகள் வந்தாங்கன்னா அவங்கள தாக்குறதுக்காக கோட்டை மேலே வச்சு இங்கே இதில் வச்சு ஃபயர் பண்ணுறாங்க தெரியல. எல்லா சைடும் ஃபுல்டாக தான் இருக்குது, பட் இது எப்படி வச்சு ஃபயர் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்க தெரியாது. எப்படி அசிப்பாங்க? இதே இடத்துல இன்னொரு பீரங்கி இருக்குண்டா தங்கம். அது எப்படின்னா ஒரு 2 வீலோடு இருக்கும். வீல்லேருந்து அது போகிற மாதிரி இந்த பீரங்கி வந்து போகிற மாதிரி இருக்கும். அதுக்கான அதை எடுத்துட்டாங்க. அது மாதிரி நிற்கலாமா? நல்லா இருக்குல்ல இங்கேருந்து பார்க்க ஃபுல் வியூ. செம்மையாக இருக்குல்லடா குட்டிமா. சரி வாங்க அப்படியே மேலே போய் பார்த்துக்கலாம். அப்பா இன்னும் போகலாம், மேலே போகலாம். போகலாமா? அது அந்த வீடு இங்கே உடச்சிட்டாங்க போல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ கோட்டைக்கிட்ட வந்துட்டோம். வீடியோ கிளியராக இது ரொம்பவே முடியல, மழை உச்சிக்கில் வேற இருக்கு. வேறு அந்த அவசரத்தில் தண்ணி வாங்கிட்டு போகுன்னு சொன்னாங்க. நாங்கள் வாங்கவே இல்லை. இன்னும் நடந்து போகணும், பயமாகவும் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம். பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், மலைக்கூட்டோட உச்சியில் இருக்கிறோம். மேலே உள்ள கோவிலுங்க இது. இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டைக்கு பெரிய வரலாறே இருக்குங்க. இது ஜஸ்ட் எங்களுக்கு தெரிஞ்சதை தான் இந்த வீடியோவில் ஒன்று 2 சொல்லியிருப்போமோ. இதோட ஃபுல் வந்து ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கிறோம். நம்ம கூகுளில் போட்டாவே நிறையா திண்டுக்கல் மலைக்கோட்டை விஷயங்களை பற்றி சொல்லியிருப்பாங்க. நிறைய விஷயங்களை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாங்க.